வணக்கம் மக்களே. நம்ம அன்றாட அரசியல் தான் பார்த்துட்டு இருக்கோம். அந்த விதத்துல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, தமிழ்நாட்டையே தென் தமிழ்நாட்டையே உலுக்கிய ஒரு சம்பவம். அந்த சம்பவத்துக்கான இன்னைக்கு தீர்ப்பு வந்து இன்னைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த தீர்ப்பு வந்து அந்த பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்துக்கு எவ்வளவு பெரிய ஆறுதலா இருக்குங்கிறது உண்மையிலேயே வந்து சட்டம் தன் கடமை செஞ்சிருக்கு, நீதி வெஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல முடியும். அந்த மாதிரி ஒரு தமிழகத்தையே உலுப்பிய, தென் தமிழகத்தை உலுப்பிய, ஏன் ஆட்சி மாற்றத்தையே கொண்டு வந்த ஒரு சம்பவம் சொல்லலாம். அந்த சம்பவம் என்ன சம்பவம் நான் உங்களுக்கு இப்ப தெரியப்படுத்துறேன். வேற ஒண்ணும் இல்லை. பென்னிக்ஸ் ஜெயராஜ் அந்த லாக்அப் டெத்து கொலை வழக்கு, சாத்தான்குளம் கொலை வழக்குல உள்ள அந்த கொலைக்கான குற்றவாளிகளுக்கு இன்றைக்கு வந்து தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. அந்த தீர்ப்பு என்ன தீர்ப்பு, அதுல வந்து என்னென்ன சாராம்சம்லாம் சொல்லிருக்காப்புல நீதிபதி ஒரு நீண்ட நெடிய ஒரு அந்த தீர்ப்பை வாசித்திருக்காப்புல. அதுல அந்த தீர்ப்போட சாராம்சங்கள் என்ன, இந்த தீர்ப்பு எப்படி வழங்கப்பட்டிருக்கு, எதோட அடிப்படையில் வழங்கப்பட்டிருக்கு, நீதிபதியே இது ஒரு சாதாரண தண்டனையா கொடுக்க முடியாது, அந்த அளவுக்கு கொடூரமான ஒரு கொலை நடந்திருக்கு, அதனால இவங்களுக்கு ஒரு உச்சபட்ச தண்டனை கொடுக்கணும் அப்படின்ட்டு தீர்ப்பு வழங்கியிருக்காப்புல. அது என்ன தண்டனை, எத்தனை பேருக்கு தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு, எவ்வளவு ரூபா ஃபைன் போட்டிருக்காங்க, இந்த இந்த வழக்குல இப்படி தீர்ப்பு வழங்குறதுக்கு நேரடியா பார்த்த சாட்சி எவ்வளவு ஒரு முக்கியமான சாட்சி, அந்த சாட்சி இன்னும் கூறினாங்க அப்படிங்கிறத இந்த வழக்குல நடந்த சுவாரஸ்யங்கள், அதை விட லாஸ்ட்ல அந்த தீர்ப்புகள் எல்லாம் நம்ம இந்த வீடியோவில் விரிவாகவும் விரைவாகவும் பார்க்க போறோம். ஆக்சுவலி இது வந்து தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்துல ஒரு நடந்த ஒரு சம்பவம். ஜெயராஜ் பென்னிஸ் அப்படிங்கிற தந்தையாரும் பையனும் அவங்க வந்து ஒரு மொபைல் கடை வச்சிருக்காப்புல. அப்போ இரவு நேரத்துல லேட்டா ஏன் திறந்திருக்கு அப்படின்னு காவல்துறையினருக்கும் அந்த ஜெயராஜ் பென்னிஸ் தகப்பவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு வாக்குவாதம் இருக்கு. அந்த வாக்குவாதத்துல வந்து அதை காரணமா வச்சுதான் என்னையே நீ மிரட்டுறியா, போலீஸ்கார் சொல்றத கேட்க மாட்டீங்க அப்படி அந்த அந்த ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஈகோனால காவல்துறை ஆய்வாளர் வந்து ஸ்ரீதர் அப்படிங்கிற காவல்துறை ஆய்வாளர் இவங்களை பிடிச்சிட்டு வருவாங்க அப்படின்ட்டு அடிச்சதாகவும், அதனால ரெண்டு பேரும் லாக்அப் டெத் ஆனதாகவும் தான் முதல்ல இந்த கேஸ் வந்து பதியப்பட்டது. இந்த கேஸ் வந்து உருவானதும் இப்படிதான். இது வந்து லாக்அப்ல ரெண்டு போலீஸ்காரங்க, இந்த லாக்அப்ல ரெண்டு உயிரை வந்து போலீஸ்காரங்க கொண்டுட்டாங்க அப்படின்ட்டு தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்துல நிறைய போராட்டங்கள் நடந்துச்சு. அதனால அன்றைய காலகட்டத்துல அதிமுகவோட ஆட்சி காலம் உடனே அதை பாராட்டி தான் நம்ம ஆகணும். அதிமுக உடனே அதுக்கு வந்து சரியான லாக்அப் உண்மையா இருந்த அப்படின்னா விசாரிச்சு சரியான தண்டனைகள் கிடைக்க வேண்டும் அப்படின்ட்டு அதுக்கான குழு அமைச்சாப்புல, அதுக்கான நடவடிக்கைகளை ஈடுபடுச்சு. அதன் விளைவுதான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய இந்த வழக்கு விசாரிக்கப்பட்டு நீதிமன்றத்தால குற்றவாளிகள் என்று அறிவிக்கப்பட்டு இன்று வந்து தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்குது. ஆக்சுவலி இது வந்து முதல்ல வந்து லாக்அப்ல அடிச்சதுல இறந்துட்டாங்க. அதனால வந்து அந்த அவங்க வந்து கொரோனாவில் இறந்துட்டாங்க அப்படின்ட்டு அவங்க உடலை எரிக்க போற டைம்ல அங்க இருந்த அந்த செவிலியரும் ஒரு சின்ன ரிப்போர்ட்டரும் சேர்ந்து இல்ல இது வந்து கொரோனாவுக்கான டெத் இல்லை, இது வந்து இப்படி இப்படி அந்த ஸ்டேஷன்ல சம்பவம் நடந்திருக்கு, இதனாலதான் இவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிறது உண்மை வெளியே கொண்டு வந்திருக்காப்புல. கொண்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன நடந்திருக்குன்னா, முக்கியமான ஒரு சாட்சியா வந்து அந்த காவல் நிலையத்துல வேலை பார்க்குற ஒரு லேடி ஒரு லேடி கான்ஸ்டபிள் தான் அவங்களோட ஒரு முக்கியமான ஒரு சாட்சியமா இருக்கு. அந்த அந்த லேடியோட முக்கியமான சாட்சி, அதாவது தலைமை காவலர் ரேவதி தான் அந்த முக்கியமான சாட்சி. அவங்க வந்து அம்மா இவங்களை வந்து எங்க போலீஸ்காரங்க இல்லை ஒரு 9-10 பேரும் அடிச்சாங்க, நான் கண்ணால பார்த்தேன், லத்தியால அடிச்சாங்கன்னு சொன்னதை அந்த இந்த முக்கியமான இந்த இந்த சாட்சியம்தான் தண்டனை கிடைக்கிறதுக்கான ஒரு முக்கியமான இடத்துல இருந்துச்சு. அதனால இன்னைக்கு தண்டனைகள் வாசிக்கும் போதே தலைமை காவலர் ரேவதி அவங்களோட வீட்டுக்கு போலீஸ் பாதுகாப்பு போட்டிருந்தாங்க. அந்த ரேவதி அம்மாட்ட கேட்கும்போது எனக்கு வேலையே போனாலும் பரவாயில்ல, என் கண்ணு முன்னால நடந்த இந்த அநியாயத்துக்கு நான் வந்து துணை போக மாட்டேன், நான் சாட்சி சொல்லுவோம் அப்படின்னு சொன்னதுனால அந்த மனிதாபத்தினால இன்னைக்கு ஒரு நடந்த ரெண்டு கொலைக்கான அந்த தீர்ப்பும் அதுக்கான நிவாரணமும் இன்னைக்கு நீதியா கிடைச்சிருக்கு. மதுரை மாவட்ட நீதிபதி வந்து முத்துக்குமாரன் வந்து இன்னைக்கு வந்து இந்த தீர்ப்பை வாசிச்சாப்ல.
வாசிக்கும்போது ரொம்ப மன உருகி தான் வாசித்தாப்புல. இது வந்து ஒரு வாரத்துக்கு முன்னே வந்து இவங்க 2 பேரும் குற்றவாளி அப்படின்ட்டு கோர்ட்டால அறிவிக்கப்பட்டது. ஆனா தண்டனை அறிவிக்கப்படல. ஒரு 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 இடைவெளியில தண்டனை அறிவிச்சாங்க. அன்னைக்கு அறிவிக்கப்படல. 2 திருப்பு 3 திருப்பு போஸ்ட் பண்ணி 4வது தான் இந்த தண்டனை வந்து இன்னைக்கு ஈவினிங் வந்து ஒரு 4 மணிக்கு வரும் தண்டனைகள் அறியப்படுது. மதுரை மாவட்ட நீதிபதி முத்துக்குமரன் வந்து சாத்தான்குளம் இந்த லாக்அப் டெத்துல இந்த வழக்குல அனைவருக்கும் மரண தண்டனை விதிக்கப்படும் அப்படின்ட்டு முதல்லயே வந்து தீர்ப்பை அடிச்சிட்டாப்ல. மரண தண்டனைய கொடுக்கறத தவிர எனக்கு வேற வழி தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த குற்றத்தின் தன்மை அதிகமா இருக்கு. அதனால மரண தண்டனை தான் விதிக்கும். மரண தண்டனை விதிக்க தவிர எனக்கு வேற ஆப்ஷனே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்ல. தந்தையோட கண்முன்னே மகனையும் மகனோட கண்முன்னே தந்தையும் மாறி மாறி நிர்வாணப்படுத்தி கொடுமைப்படுத்தி அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம நீதிபதி சொல்றாப்ல. வழக்கு விசாரணையின் போது நடந்த சம்பவங்கள்லாம் கேட்கும்போது எனக்கு மனசு ரொம்ப பதப்பதைக்குது அப்படின்ட்டு நீதிபதி சொல்லியிருக்காப்ல. இது போன்ற வழக்குல வந்து வெறும் ஆயுள் தண்டனை மட்டும் கொடுத்தா அது வந்து சரியாகாது. இதோட அந்த குற்றத்திற்கு ஏத்தாப்புல இது வந்து அந்த குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனை வரணும் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த தீர்ப்பை கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு சொல்றாப்புல. ஒரே நேரத்துல தந்தை மகன் 2 பேரும் இழந்து அந்த குடும்பத்தோட ஆணி வேறு பிடுங்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறதையும் தெரிவிப்பாட்டுல. இது போல எதிர்காலத்துல எந்த ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த தீர்ப்பு இருக்க வேண்டும் அதனாலதான் இந்த தீர்ப்பை நான் வழங்குறேன் அப்படிதான் சொல்லிருக்காப்புல. இந்த தண்டனையோடு மட்டுமில்ல அந்த குடும்பத்துக்கு பொருளாதார உதவியும் வேண்டும். அதே மாதிரி இந்த குற்றவாளிகள் வந்து பொருளாதார தண்டனையும் அனுபவிக்க வேணும் அப்படின்ட்டு நீதிபதி அவர்கள் சொல்லிருக்காப்புல. சாதாரணமான ஆளுது குற்றம் செஞ்சு நம்ம சாதாரண ஒரு தண்டனை கொடுத்துடலாம். ஆனா இந்த குற்றம் செஞ்சவங்க அவங்க வந்து ஒரு சட்டத்தை காக்க வேண்டியவங்க ஒரு காவல்துறையினர். அவங்க வந்து சாதாரண ஆள் கிடையாது, எல்லாமே தெரிஞ்சாலும். அதனால அவங்களுக்கு சாதாரண தண்டனை கொடுக்க முடியாது. அதனால மரண தண்டனை தான் கொடுக்கப்படும் அப்படின்ட்டு குற்றம் சாட்டப்பட்ட 10 பேருக்கும் மரண தண்டனை அப்படின்னு சொல்றாப்புல. அதுல ஒருவர் வந்து கொரோனா டைம்ல கொரோனா பாதிக்கப்பட்டு அவரு இறந்து போயிடாப்புல. இந்த தகப்பனையும் மகனையும் இழந்து வாழ்கின்ற அந்த குடும்பத்திற்கு 1.4 கோடி ரூபா, 1 கோடியோ 4 லட்சம் ரூபா வந்து நிவாரண தொகை கொடுக்கணும். அதை வந்து அந்த இப்ப மீன் இருக்கிற அந்த 9 போலீஸ்காரர்கிட்ட வசூல் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லிருக்காப்புல. இதுல வந்து 9 குற்றவாளிகள் யார் அப்படின்னா சிறிதரு, பாலகிருஷ்ணன், ரகு கணேஷ், முருகன், சாமத்துறை, முத்துராஜா, செல்லத்துறை, தாமஸ், வெயில்முத்து, பவுல்துறை ஆகியவங்க வந்து குற்றவாளிகள் அப்படின்ட்டு அறிவிச்சிருக்காங்க. ஒருத்தர் இறந்து போயிட்டாரு. அதுல இறந்து போனவர் தான் வந்து பவுல்துறை. தலைமை காவலர் ரேவதி அவர்களுக்கு வந்து நீதிபதி வந்து ஒரு வாழ்த்துக்களையும் மரியாதை கலந்த வணக்கத்தையும் தெரிவிச்சிருக்காப்புல. விடிய விடிய வந்து அவங்கள வந்து அடிச்சு துன்புத்திருக்காங்க. இது வந்து வேணும்னே ஒரு ஒரு கொலைதான் அப்படிங்கிறத நீதிபதி தெளிவுபடுத்திருக்காப்புல. என்னதான் இருந்தாலும் நீதி வெல்லும், சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம், சட்டத்தை எல்லாரும் கையில எடுக்க முடியாதுங்கிறதுக்காக இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. தீர்ப்பு வழங்கி முடிச்சவன நீதிபதிகள் அவர்கள் வந்து அந்த பேனா முனையை வந்து உடைச்சிட்டாப்புல. ஏன்னா கண்டிப்பா மரண தண்டனை எங்களுக்கு கொடுத்தே ஆக வேண்டும் அப்படிங்கிறதால நீதிபதி அவர்கள் வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கா இருந்திருக்காப்புல. இந்த வழக்கு விசாரணைக்கு போது நடந்த சம்பவங்கள்லாம் கேட்கும்போது எனக்கு மனசு ரொம்ப பதைக்குது. அப்போ இறந்த அவங்க எந்த அளவுக்கு துன்பத்தை பட்டு உடல் வலிய வாங்கி கொண்டு அதை இறந்திருப்பாங்க அப்படின்ட்டு நீதிபதி அவர்கள் தீர்ப்பு கொடுத்திருக்காப்புல. ஒட்டு மொத்தத்துல இன்று வந்து நீதி வென்றது. இது வந்து சும்மா ஸ்டேஷன்ல போற அடிக்கிற அந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு இது ஒரு பாடமாக அமையலாம். நீண்ட காலமாக நடைபெற்ற இந்த வழக்கில் உரிய தண்டனை கிடைத்த நம்மளுடைய உயர் நீதிமன்றத்துக்கும் கிடைக்க வழிவகை செய்த அனைத்து நல் உள்ளவங்களுக்கும் நமக்கு நம்ம சார்பாக நன்றி சொல்றோம். ஓகே மக்களே, மீண்டும் ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம். நம்ம சேனல்ல இப்ப நான் புதுசு அப்படின்னா கண்டிப்பா நமக்கு சப்ஸ்கிரைப் ஆதரவு. அதான் எங்களுக்கு வந்து
ஒரு பூஸ்டாக மீண்டும் ஒரு செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.